வணக்கம். பாஜகவுல இன்னும் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைய வந்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் சொல்றாங்க. அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்னு பாஜக மேலிடம் நினைக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இவங்க அடிக்கிற போஸ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை படத்த ரொம்ப சின்னதா போட்டு அடிக்கிறாங்க. அண்ணாமலை தான் இப்போ முக்கியமான பதவியில இல்லையேப்பா! நாங்க இப்படி தான் அடிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, மத்தவங்க போட்டோவாவது சின்னதா போட்டுருக்காங்களா? அண்ணாமலை, எல்முருகன் இவங்க 2 பேர் போட்டோவையும் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறுசா போட்டு அடிக்கிறாங்க, போஸ்டர் அடிக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து வந்து கோயம்புத்தூர்ல உருவாகியிருக்கு. கோவில்ல வந்து எல்முருகன், அண்ணாமலை இவங்களுடைய புகைப்படங்கள ரொம்ப சின்னதா போட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டாங்க. இதனால அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிருக்கிறாங்க. ஆனா சமூக வலைதளங்கள் எல்லாமே அது பார்க்க முடியுது அப்படின்னு தெரியுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. திமுக அரசு வந்ததுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டுப் போச்சு. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இத திமுக அரச கண்டிச்சு பாஜக சார்பா பார்த்தீங்கன்னா, மாநிலம் தழுவிய அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இதுல கோவை காந்திபர்க் பகுதியில வந்து பாஜக சார்பா நேத்து சாயந்தரம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து இதுல நடிகை கஸ்தூரி வந்து கலந்துக்கிட்டாங்க. கஸ்தூரிலாம் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான் பாஜகவுல. அவங்கலாம் கலந்துக்கலாம். கலந்துக்கிறது தப்பு கிடையாது. திமுக கண்டிச்சு தான் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை இருந்தது. திமுக கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே அண்ணாமலை ஆதரவாளர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போனவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்செட். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக சார்பாக ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர் இருக்குது. அந்த போஸ்டரில் ஜெயலலிதா படம், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட படம் இருக்குது. ஏன்னா என்டிஏ கூட்டணி சார்பாக தானே நடத்துகிறாங்க. அதனால் அதிமுகவில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. சரி, ஜெயலலிதா படம் அவங்க படத்தெல்லாம் பெருசாக போடலாம். அவங்களாம் முன்னாள் முதலமைச்சர். ஆனால் அவங்களெல்லாம் தூக்கி அந்த சைடு அதிமுகவிலே வந்து அவங்கள ஜெயலலிதா படத்தை கொண்டு போய் ஒரு கார்னரில் மூலையில் சின்னதாக போட்டு விட்டுறாங்க. இதில் என்ன பாஜக வந்து ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், சரி அவங்க இருக்கிறாங்க, அவங்க விருப்பப்படுறாங்க, கோயம்புத்தூரில் போடட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பிரதமர் நரேந்திர மோடி படம் இருக்குது பெருசாக. ஆமா. அவர் பிரதமர் படம் என்டிஏ கூட்டணி சார்பா ஆர்ப்பாட்டம்னா அவர் படம் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அதிமுக தலைமை. இப்ப அவர் தலைமையில தான் இருக்கு அப்படிங்கும்போது, அவர் படம். நயினா நாகேந்திரன் படம். சரி, இவரு பாஜகவோட மாநில தலைவர். எஸ்பி வேலுமணி அவர் படம் பெருசா இருக்குது. வானதி சீனிவாசன் படம் பெருசா இருக்கு. கஸ்தூரி படம் ரொம்ப பெருசா இருக்குது. எல்லா படத்தையும் போட்டாங்க, பெருசா போட்டாங்க. சரி, அண்ணாமலை எங்கப்பா அப்படின்னு தேடி அந்த போஸ்டரில் தேடி பார்த்தா, எல்முருகன், அண்ணாமலை இவங்க படத்தை எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு கட்டாயத்தின் பேரில் போட்ட மாதிரி தோணுது. ரொம்ப பொடிசாக போட்டிருக்காங்க. கூட்டணி கட்சியில் இருக்கிற அன்புமணி படமும் சரி, டிடிவி தினகரன் படம் சரி, இவங்க படம் கூட கொஞ்சம் பெருசாக போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை, எல்முருகன் இவங்க படத்தை மட்டும் ரொம்ப சின்னதாக போட்டு வச்சுருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. என்னடா இது, நீங்கள் வந்து ஒன்று ஃபோட்டோ போடுங்க, இல்லை போடாமல் கூட விட்டுருங்க. அண்ணாமலை படத்தை போடணும், அண்ணாமலை படத்தை போடலைன்னா ஒரு கான்ட்ரவர்சி வரும் அப்படின்னு சொல்லி அதுக்காக போட்ட மாதிரியே தோணுது அண்ணாமலை படத்தை. இது வந்து தப்புன்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா கஸ்தூரிக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க, வானதி சீனிவாசனுக்கு கொடுத்துருக்கீங்க, எஸ்பி வேலுமணிக்கு கொடுத்துருக்குறீங்க. மற்றபடி மீதி ஆளுங்கள் ஃபோட்டோலாம் பெருசாக போட்டதெல்லாம் ரைட்டு. கஸ்தூரிக்கெல்லாம் பெரிய அளவில் போஸ்டரில் வந்து ஒரு ஃபோட்டோ போடுறீங்க. அதே போல் கோவை மாவட்டத்தில் இருக்க பாஜக நிர்வாகிகள் ஃபோட்டோலாம் பெருசாக போட்டிருக்கிறீங்க. எல்லாமே பெருசாக போட்டிங்க. ஆனால் இந்த ஃபோட்டோ அண்ணாமலை ஃபோட்டோவையும் எல்முருகன் ஃபோட்டோவையும் ஏன் சின்னதாக போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் கோவை மாவட்ட பாஜக தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி அப்படிங்கிறவர் வந்து அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் ரொம்ப ஆதங்கமாக போட்டிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்காக தான் பாஜக சார்பாக போஸ்ட் அடித்து ஒட்டிருந்தான். அதில் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை வளர்க்காம உட்கட்சி பிரச்சனையும் அதில் வெளிப்படுத்தி வச்சுருக்கீங்களே, அதை பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது. எல்முருகன்லாம் என்ன பண்ணார்? கட்சி வளர்ச்சிக்காக பாடுபடலையா? வேலை தூக்கிக்கிட்டு யாத்திரை போகலையா? வேலை தூக்கிட்டு யாத்திரை போய் கட்சி வளர்ச்சிக்காக செயல்பட்டார்ல, அவர் படத்தை ஏன் சின்னதாக போட்டிங்க? அதுக்கப்புறம் மாநில தலைவராக அண்ணாமலை வந்தார். என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி யாத்திரிகை நடத்தி பட்டி தொட்டி எல்லாம் கிராமமாக போய் மக்களை போய் சந்தித்து பாஜக கட்சியை வந்து வளர்ச்சி இது பண்ணார். அவங்க படத்தெல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ சின்னதாக போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சமூக வலைதளங்களில் கதறிடுறார். கதறல் வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பாஜக மேலிட முக்கியத்துவம் கொடுக்குது. பாஜக மாநில தலைமை வந்து ஏன் அண்ணாமலை படத்தை இவ்வளோ சின்னதாக போடுறீங்க? அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்கப்பா. அண்ணாமலை வந்து முன்னாள் மாநில தலைவர், அவருக்கான முக்கியத்துவம் கொடுங்க. அவர் இல்லாமல் பாஜக தமிழ்நாட்டில் வளராது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணாமலை ஆதரவாளர் தேவையில்லாமல் இப்படி சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லி த ராமசாமி வந்து போட்டிருக்கிறார் அவருடைய சமூக வலைதள பக்கங்களில். என்ன பண்ண முடியும்? கூட்டணி கட்சிகளுக்கு கூட இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன எடுப்பது? அண்ணாமலை படத்தை பெருசாக போடுறதுல என்ன இருக்குது? அதெல்லாம் அண்ணாமலை விரும்ப மாட்டாருங்க, இதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனாலும் இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவாளர்கள்னு இருக்குல்ல, அவங்க ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம், கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. அதை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க ஆதரவாளர்கள் அப்புறமா
போஸ்டர் அடித்து மிகப்பெரிய அளவில் அடுத்த ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க ஆதரவாளர்கள்லாம் போஸ்டர் அடித்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டினாங்கன்னா தலைமை பேச்சை கேட்காம அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் திரும்பவும் செயல்படுறாரு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க ஆதரவாளர்கள் அடித்து போஸ்டர் ஒட்டியிருந்தா அண்ணாமலை படத்தை மட்டும் பெருசாக போட்டு மீதி ஆட்கள் ஃபோட்டோ எல்லாம் சின்னதாக போட்டிருந்தா இதை கொந்தளிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவாளர்கள் இப்போ சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க. அவங்க கேட்குறது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக தான் படுது. இதை எப்படி பாஜக ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அண்ணாமலை ஆதரவாளர்கள் இல்லாமல் பாஜக மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியாது. அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ திமுக கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு சம்மந்தமான பேச்சுவார்த்தை 22ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கட்சி தொகுதியை கேட்பாங்க. இப்போ விசிகா 8 தொகுதி 12 தொகுதி கேளுங்க. யார்கிட்ட கேட்குறீங்க? அண்ணன்ட்ட தானே கேட்குறீங்க, கேளுங்க. முதலமைச்சர் உங்கள் அண்ணன் தானே, கேளுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப உசுப்பேத்துறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க திருச்சி திமுக கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அதிமுக கோட்டையாக இருந்தது. இப்போ அமைச்சர் நேரு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இதை திமுக கோட்டையாக மாற்றி வச்சிருக்கிறார். இந்த இடத்துல அவர் திருச்சி மேற்கில் அவர் கண்டிப்பாக போட்டி போடுவார். அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. திருச்சி மேற்கில் போட்டி போட்டார் அப்படின்னா அவருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஆள்ப்பா, நம்ம அமைச்சர்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பகுதியில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா விசாரிச்சிங்கன்னா அப்படி தான் பேசுவாங்க. அவர் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, திருச்சி மேற்கில் அவர் நீண்டார்களே போட்டி போடுறாரு அப்படின்னா எந்த கட்சி காரங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இவர் இப்போ சிபிஐ என்ன கேட்குதுன்னா திருச்சி மேற்கையும் கேட்குது, ஸ்ரீரங்கம் தொகுதியும் கேட்குது. ஸ்ரீரங்கம் தொகுதி இப்போ இவர் நம்ம பழனியாண்டி எம்எல்ஏ கல்குவாரியில் நிருபர்களை அடித்தார்ல, ட்ரோன் அவுட்டனால அடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த 2 தொகுதியும் சிபிஐ கேட்குறாங்க. சரி, சிபிஐ கேட்குறாங்க. திருச்சி மேற்கெல்லாம் நேரு விட்டு கொடுக்க மாட்டார். அது இல்லாமல் இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட முடியாது. இவங்களுக்கு இங்கே கிளை கழகம்லாம் நல்லா இருக்குது, செல்வாக்காக இருக்குது அப்படிங்கிறனால இவங்க கேட்பாங்க. கேட்ட உடனே அமைச்சர் நேரு இவ்வளோ வருஷமாக பாடுபட்டு கட்சியை பலப்படுத்தி அந்த தொகுதியில் அவர் எப்போ நின்றாலும் ஜெயிக்கிற மாதிரி இது பண்ணி வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்பாங்களா அந்த தொகுதியை விட்டு தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, அமைச்சர் நேருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா, இந்த சைடு வந்தீங்கன்னா சிபிஎம் 2 தொகுதி கேட்குறாங்க. ஒன்று திருவரம்பூர், இன்னொன்று மணப்பாறை. இந்த 2 தொகுதியிலையும் கேட்குறாங்க. மணப்பாறையில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க திமுக. அப்துல் சமத் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ இருக்கிறாரு. அந்த தொகுதி வேணால் கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுப்பாங்க. திருவரம்பூரை எப்படி கொடுப்பாங்க? திருவரம்பூரில் பார்த்திங்கன்னா அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாரு. மகேஷ் பொய்யாமொழி அந்த தொகுதியில் அவர் செல்வாக்காக இருக்கிறாங்க. இப்போல்லாம் பொங்கல் பரிசெல்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லாருமே. பொய்யாமொழி அவர் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு பொங்கல் பரிசெல்லாம் கொடுத்தாரு. இந்த சைடு திருச்சி மேற்கில் அமைச்சர் நேருவும் கொடுத்துருந்தார். இந்த மாதிரியெல்லாம் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அவங்க தொகுதியை தக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை சிபிஐயோ சிபிஎம்மோ கேட்ட உடனே இந்தாப்பா குடி அப்படின்னு விட்டு கொடுத்துட்டுலாம் போக மாட்டாங்க. தொகுதியெல்லாம் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. ஆனால் இனிக்கோ இருதயராஜ் அவர் இந்த தடவை திருச்சியில் நான் போட்டி போடல, சென்னையிலே போட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் மகேஷ் பொய்யாமொழியே திருச்சி கிழக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி வந்தால் சிபிஎம் கேட்குற திருச்சி கிழக்கு, அப்புறமா திருவரம்பூர் தொகுதி காலியாகிடும். அந்த தொகுதியை அவருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இவங்க கேட்குறாங்க. சிபிஐயும் சரி சிபிஎம்மும் சரி தொகுதிகளை கேட்குறது தப்பு கிடையாது. கேட்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் திமுக தலைமை முடிவெடுக்கும்ல, அது முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 விஷயங்கள் தான் அரசியலில் பரபரப்பாக பேசப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.